2 சுபாவங்கள் உள்ளன எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே. ஒன்று ஜென்ம சுபாவம். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் பாருங்கள், ஜென்ம சுபாவம், அதற்கு மாறான சுபாவம் தேவ சுபாவம். இரண்டிற்கும் உள்ள மிக முக்கியமான வித்தியாசத்தை இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். ஜென்ம சுபாவம் உள்ளவர்கள் எந்த பிரச்சனைக்கும் பிராக்டிக்கலான தீர்வை காண்பார்கள், அதை யோசிப்பாங்க, இயேசுவிடத்தில் ஜெபிப்பார்கள். ஆனால் நீங்கள் வேதமெங்கும் தேடி வாசியுங்கள், யார் யாரெல்லாம் ஜென்ம சுபாவத்தோடு தேவனிடத்திலே வந்தார்களோ அவர்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியவில்லை. தேவரக சுபாவம் அது என்ன? எல்லா பிரச்சனைக்கும் சூப்பர் நேச்சுரல் தீர்வு தான். அதை அறிந்தவர்கள் மாத்திரமல்ல, தேவனை போல செயல்பட்டார்கள், தேவனை போல பேசியிருக்கிறாங்க. பல சான்றுகள் உள்ளன, உங்களுக்கு இப்போ தெரியும் பாருங்கள். எந்த பிரச்சனையை எலியா, எலிசா, வேற யார், நம்ம பால், பீட்டர், ஜீசஸ் கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப், they dealt everything in a supernatural way. அது எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு தேவை என்று இருந்தால், என்ன தேவை? பணம் தேவை. அந்த விதவைக்கு பணம் தேவை. 2 பிள்ளைகளையும் கடத்தி கொண்டு செல்லுவதற்கு கடன் கொடுத்தவர்கள் தேடி வந்துட்டாங்க. இயற்கையான தீர்வை சொன்னாரா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தீர்வை சொன்னாரா? உன்னிடத்தில் என்னமா இருக்குன்னு கேட்குறாரு. ஐயா, ஒரு குடம் எண்ணெய் இருக்குங்கிறார். நீ என்ன செய்ய? உன்னுடைய பக்கத்து வீட்டில் உள்ள எல்லா குடத்தையும் வாங்கி உன் குடத்தில் இருக்கிற எண்ணெயை அது ஊற்று. அது 100 குடம் வாங்கினேன்னா 100 குடமாக பெருகிறோம். பாருங்கள், தேவ சுபாவம் உள்ளவர்கள் என்ன பேசினா பாருங்கள், உன்னுடைய கடனும் தீந்துடும், அதை வைத்து அதில் வர்ற மீதியை வைத்து நீ ஜீவனம் பண்ணு என்கிறான். அப்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுபாவம் உள்ளவர்கள் தேவ சுபாவம் உடையவர்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தீர்வை பேசுகிறவர்கள் அவர்கள் யார்? ஜென்ம சுபாவம் உள்ளவர்கள் அல்ல. ரைட்? நீங்கள் எந்த வெளிச்சத்துக்குள்ளே வாங்க, இந்த காரியத்தை எல்லாராலும் செய்ய முடியும். கடந்த வாரத்தில் ஒரு சகோதரி என்னையும் என்னுடைய மனைவியையும் அழைத்து கொண்டு சென்றார்கள். அவங்க இடத்துக்கு முன்பதாக அநேக என்க்ரோச்மெண்ட் வந்துட்டு 30 அடி சாலையில் 70க்கும் அதிகமான வீடுகளை கட்டிவிட்டார்கள். இப்போ இவங்க இடத்துக்கு போகிறதுக்கு சரியான வழி இல்லை. இவர்கள் 8 ஆண்டுகளுக்கு முன்பதாக வழக்கு போட்டிருக்காங்க. 8 ஆண்டுகள் ஆகியும் தீர்வு வரல. நான் தேவனை போல சுபாவம் உடையவன், என்ன செய்தேன்? எச்சில் வைத்து அற்புதம் செய்தார். நான் சிஸ்டர் கொஞ்சம் தண்ணி கொடுங்க, ஒரு செம்பில் தண்ணி கொடுத்தாங்க பாருங்கள். அதே அந்த இடத்துல தெளித்து விட்டேன். இயேசுவின் நாமத்தினால இந்த இடத்துல பாதை வருகிறது, சட்டப்பூர்வமான பாதை வரட்டும் என்று ஒரு நிமிஷம் தெளித்து விட்டாங்க. அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர் பாருங்கள். 3வது நாளிலே சுமார் 10 புல்டோசர், அரசாங்கத்திலிருந்து 10 புல்டோசர் கொண்டு வந்து ஒரே நாளில் 30 அடி பாதை சரி செய்யப்பட்டது. எந்த எஃபர்ட்டும் இல்லை பாருங்கள். காட்ஸ் வெய்ஸ் ஆர் ஆல்வேஸ் சூப்பர் நேச்சுரல் ஆஸ் வெல் அஸ் காட்ஸ் வெய்ஸ் ஆர் எஃபர்ட்லெஸ். இந்த சத்தியத்தை அறிகிறவர்கள் யார் மாதிரி? எலியா மாதிரி, எலிசா மாதிரி, பேதுரு மாதிரி, பவுல் மாதிரி, இயேசு கிறிஸ்து மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் உடனுக்குடன் சுட சுட தீர்த்து வைப்பார்கள். அப்போது அங்கிள், நாங்கள் இதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒன்றே செய்யுங்கள். சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது யூ ஷால் பி ஏபிள் டு பிலீவ் த அன்பிலீவபிள் சோர்சஸ், அன்பிலீவபிள் சொல்யூஷன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தீர்வை நீங்கள் பேசுவீர்கள், விசுவாசத்தில் கிரியை செய்வீர்கள், பயங்கரமான காரியங்களை தேவன் உங்களை கொண்டு செய்வார். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.